ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு சிறிதளவு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம். நல்லா வதக்கிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மல்லித்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறோம். புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 கொதி கொதிச்சாதான் அந்த கரைசல் நல்லா இருக்கும். புளி கரைசல் பச்சை வாடெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் வேக வச்ச கருணக்கிழங்க இது கூட சேர்த்துடுறோம். இந்த கருணக்கிழங்கு நல்லா காஞ்ச கருணக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா காயாத கருணக்கிழங்கு நாக்கரிக்கும். இந்த குழம்பு நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. நம்ம இறக்க போகும்போது சிறிதளவு கருவேப்பிலை 2 பச்சை மிளகா போட்டு நல்லா இன்னும் லேசாக கொதிக்க விட்டுருங்க. சிறிதளவு வெல்லம் சேர்த்துக்கிறோம் இதில். ஏன்னா நிறைய பேத்துக்கு புளிக்குழம்பு சேராது. அதனால தான் சிறிதளவு வெல்லம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த காரம் அதிகமாக உங்களுக்கு தெரியாது, சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சுவையான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.